திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 28 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல்லிரு அணிந்தோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதங்காண்க அநேகன் காண்க சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். இந்த பகுதி முழுவதுமே இந்த சில வரிகள் மாணிக்கவாசகர் அடிகளார் சிவனை எவ்வாறு நாம் தியானம் செய்ய வேண்டும், சிவனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் மனதில் காண வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நமக்கெல்லோருக்கும் சாதாரண பக்தர்களுக்கெல்லாம் சிவபெருமான் என்றால் அவர் ஒரு லிங்க வடிவில் இருப்பார். இல்லை கொஞ்சம் தூரம் சிதம்பரத்திற்கு சென்றார், அங்கு நடராஜர் பெருமகனாக இருக்கிறார். அங்கே பல அபிஷேகங்கள் செய்கிறார்கள். ரத்ன சபாபதியாக அவர் நிற்கிறார். வெறு சிறிய ரூபமாக ரத்ன சபாபதியாக அபிஷேகம் செய்வார்கள், ஸ்படிகலிங்கமாக அபிஷேகம் செய்வார்கள். இதற்கு மேல் நமக்கு என்ன தெரியும்? இவ்வாறான பெரும் சித்தர்களும் முனிவர்களும் சிவன் அடியார்களும் அவர்கள் மனதில் தியானித்து அவர்கள் மனதில் பிடித்த சிவனை வெளியில் கூறவில்லை என்றால் சாதாரண பக்தர்களுக்கு, சிறிய பக்தர்களுக்கு சிவன் என்றால் இந்த கோவிலில் காண்பவர் மட்டும்தான் என்றுதான் புரியும். அவர் எல்லா இடமும் நிறைந்திருக்கிறார், அவரை இவ்வாறாக நம் மனதில் கண்டு பழக வேண்டும் என்று நமக்கு தெரியவே செய்யாது. அவ்வாறாக ஒரு குரு ரூபத்தில் இருந்து மாணிக்கவாசகர் அடிகளார் இந்த பல வரிகளை கூறி நாம் எவ்வாறாக சிவனை மனதில் காண வேண்டும், எவ்வாறாக அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு குரு ரூபத்தில் இருந்து கூறுகிறார். இந்த சில வரிகளை காண்போம். முன்னோன் காண்க முழுதோன் காண்க. முன்னோன் சிவன் ஒரு மிக பழையவன். சச்சிதானந்த சிவம் என்பது பிரம்மாவையே படைத்தவர். அந்த பிரம்மாவே மிக பழையவன். ஏனென்றால் இந்த படைப்பெல்லாம் வருவதற்கு முன்னே அவர் வந்து விட்டார். அவர் வந்துதானே எல்லாமே படைத்தார். இந்த பிரம்மாவுக்கே படைக்கும் சக்தியை கொடுத்தவன் அந்த ஈசன். அப்பொழுது அவன் எவ்வளவு பழையவனாக இருக்க வேண்டும். முன்னோன் காண்க, முதலே வந்தவன், எல்லாவற்றும் வருவதற்கு முன்பே வந்தவன் அந்த சிவன். அவ்வாறாக அவனை மனதில் காணுங்கள். முழுதோன் காண்க, முழுவதுமாக அவன் நிறைந்து நிற்கிறான். ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஆல் பர்வேடிங், எல்லா இடமும் அவன் நிறைந்திருக்கிறான். இன்னும் கூட போனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதையும் கடந்து அவன் இருக்கிறான். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இல்லாத காலத்திலும் அவர் இருந்தார். சச்சிதானந்த சிவம் என்பது அதை அளக்கவே முடியாது, முழுவதுமாக நிறைந்திருப்பது. தன்னேரில்லோன் தானே காணக, தனக்கு ஈடில்லாதவன் என்று அவனை புரிந்து கொள்ளுங்கள். தனக்கு நேரில்லாவே, அவருக்கு வேறு நிகரானவர் இல்லை. பெரியவரும் இல்லை, சிறியவரும் இல்லை, நிகரானவரும் இல்லை. அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள்.
ஏன தொல்கெயிறு அணிந்தோன் காண்க. அவர் எயிறு என்றால் அந்த காட்டுப்பன்றியின் கொம்பை உடுத்திருப்பாராம். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் வாராகமூர்த்தி அவதார கதைதான் இதோடு சம்பந்தப்பட்டது. ஒரு சமயத்தில் படைப்பை எல்லாம் படைத்து கொண்டிருக்கும் பிரம்மா தேவர்களை அசுரர்களை எல்லாரையும் படைத்து விட்டார். அவருக்கு மனிதனை படைக்க வேண்டும். மனித ரூபத்தில் இருந்த 2 பேரை படைக்க வேண்டும். அவர் பிரம்மாவின் உடலில் இருந்து ஸ்வயம்புவ மனுவும் சதரூபா தேவியும் வெளிவந்தார்கள். பிரம்மா கூறினார், நீங்கள் 2 பேரும் சென்று இந்த படைப்பு தொழிலை தொடர வேண்டும் என்றார். அவர்கள் உடனே, நாங்கள் எங்கு செல்வோம், பூமியை காணவில்லையே, எங்கு நாங்கள் செல்வோம் என்றார். அப்பொழுதுதான் எல்லோரும் கவனத்திற்கு வந்தது, ஹிரண்யாக்ஷன் என்ற ஒரு அரக்கன் இந்த பூமியை ரசாதளம் எனும் பாதாளத்தில் கொண்டு ஒழித்து வைத்திருக்கிறான். பிரளய தண்ணீராக நிரம்பி நின்றது, நீராக முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதனால் உள்ளே சென்று ரசாதளத்தில் பூமாதேவியை ஒழித்து வைத்திருக்கிறான். யார் போய் அங்கு எடுத்து வருவார்கள்? யாருக்கும் அங்கு வர போகவும் தைரியம் இல்லை. ஒரு அரக்கனுடன் சண்டை போடுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால் எல்லாருமே திருமாலை வணங்கினார்கள். உடனே ஸ்ரீஹரி பகவான் நாராயணன் பிரம்மாவின் படைக்கும் தொழிலான பிரம்மாவின் முகத்தில் இருந்து வந்து ஒரு வாராக ரூபம் எடுத்து அவர்கள் முன் நின்றார்கள். எல்லோரும் அவரை யக்ஞமூர்த்தியும் வாராக மூர்த்தியும் என்று வணங்கினார்கள். அவருக்கு வாராக ரூபம் எடுத்த அந்த திருமாலுக்கு 2 பெரிய கொம்புகள் இருந்தது. அவர் உடனே பிரளய நீரில் நீந்தி சென்று ரசாதளம் வரை சென்று இந்த பூமியை தூக்கி கொண்டு வந்து இந்த பிரளய நீரில் மேலே பத்திரமாக பூமாதேவியை வைத்து விட்டார், பூமியை வைத்து விட்டார். எல்லா தேவர்களும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் கொம்பில் வைத்து அந்த பூமியை தூக்கி கொண்டு வந்தார். வந்து மேலே வைத்து விட்டார். எல்லோரும் வணங்கினார்கள். அந்த சமயம் இந்த ஹிரண்யாக்ஷன் மேலே வந்து விட்டார். அங்கேயே 2 பேருக்கும் பெரிய சண்டை. அதிலிருந்து தப்பி வாராகமூர்த்தி வந்து விட்டார். பின்தொடர்ந்தே வந்தான் ஹிரண்யாக்ஷன். வந்து பெரும் சண்டை வந்து ஒரு சமயம் வாராக மூர்த்தியான திருமால் அந்த ஹிரண்யாக்ஷனை கொன்று விட்டார். அவனை கொல்லும் சமயத்தில் அவருக்கு மிகவும் கோபமும் வீரியமும் வந்தது. அது உடனே அடங்கவில்லை. அவர் எல்லா ஜீவராசிகளையும் துரத்த ஆரம்பித்தார். உடனே பகவான் சிவன் அந்த வாராக மூர்த்தியாக நின்ற பெருமாளை அடக்கி அவருடைய கொம்பை எடுத்து விட்டார். அதனால் அவருக்கு வீரியம் முழுமையாக அடங்கிவிட்டது. அவருடைய லோகத்துக்கு சென்று விட்டார். இந்த கொம்புகளை சிவபிரான் உடுத்தி கொண்டார். இதுதான் ஏனத்துள் எயிறு அணிந்தோன் என்று காண்க. இது சிவபெருமானின் ரூபத்தை எவ்வாறாக நாம் தியானிக்க வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். காண புலியுரி அரையோன் காண்க. புலியுரியை இடுப்பில் உடுத்திருப்பவர் சிவபெருமான். இது காட்டுப்புலியை. இதுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கிறது. அது என்னவென்றால், தாருகாவனத்தில், அதாவது சிதம்பரத்தில் அந்த சமயத்தில் நிறைய ரிஷிமார்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தாங்கள் பெரிய வேத பண்டிதர்கள் என்ற அகங்காரம் உண்டு. இதை அடக்கி அவர்களை அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து அவர்கள் முன்னாலேயே ஒரு பிக்ஷாடன வேடம் அணிந்து வந்தார். மிகவும் அழகான ரூபம் அது. அங்கு சென்று இவர்கள் வீட்டில் எல்லாம் சென்று பிக்ஷாடன ரூபம் எடுத்து வந்து பிச்சை கேட்டார். இவருடைய அழகிலும் அந்த கம்பீரத்திலும் அந்த ரிஷிமார்களின் மனைவிமார் எல்லோரும் மயங்கி விட்டார்கள். அந்த பிக்ஷாடன ரூபம் எடுத்து வந்த சிவபெருமான் பின்னாலே எல்லோரும் சென்று விட்டார்கள். இதை கண்டதும் ரிஷிகளுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த சிவனை அடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு வேள்வி வருத்தி அதில் இருந்து ஒரு புலியை தோன்ற வைத்தார்கள். சிவபெருமானோ என்ன செய்தார்? அந்த புலியை அடக்கி அதன் தோலை உரித்து தன் இடுப்பில் உடுத்தி கொண்டார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது வந்தது சிவன் என்று. அவர்களின் அஞ்ஞானத்தை விளக்கினார். இவ்வாறாக அருள் செய்து அவர்களின் அஞ்ஞானத்தை விளக்கினார் சிவபெருமான். இதையே காண புலியுரி அரையோன் காண்க. காணப்புலி காட்டில் வாழும் புலிகளின் தோலை உரித்து அணிந்தவன் சிவபெருமான்.
நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும். திருநீற்றை அணிந்திருப்பவர் அந்த சிவபெருமான். எப்பொழுதுமே அவர் நெற்றியிலும் உடம்பிலும் எல்லாம் அந்த பஸ்மம் இருக்கும். நமக்கு அது திருநீர், அவரை பொறுத்தவரை அது ஒரு பஸ்மம். இந்த பஸ்மத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்றால், இந்த பஸ்மம் எவ்வளவுதான் நீங்கள் எரித்தாலும் அது அவ்வாறாகவே இருக்கும். மேலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சாதனத்தை எரித்தால் அது பஸ்மமாகும், அதை மீண்டும் எரித்தால் பஸ்மமாகவே இருக்கும். இதை என்ன குறிக்கிறது என்றால், ஏன் அந்த பஸ்மத்தை சிவபெருமான் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகம் முழுவதும் அடங்கும் ஒரு காலத்தில், பிரளயத்தில் எல்லாமே பற்று எரியுமா, அந்த பஸ்மம் எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொள்வாராம். இங்கு உள்ள எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொள்வார். எல்லாவற்றையும், எல்லா ஜீவராசிகளும், அவன் பெரிய பக்தனானாலும் சரி, கொடிய பாபி ஆனாலும் சரி, அவனையும் சேர்த்து பகவானே ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் இங்கு இருப்பது எல்லாமே சிவன் மட்டும்தான். வேறு காண்பதெல்லாம் வெறும் மாயை. அவரே எல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதே இந்த பஸ்மம் அவர் மேல் அணிந்திருப்பதை குறிக்கிறது. நமக்கு அது திருநீர், ஆனால் அவருக்கு வெறும் அது ஒரு பிடி பஸ்மம் தான். இன்னும் கூற போனால், நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், ஜோதிர்லிங்கமான மிக பிரசித்தியான ஒரு ஜோதிர்லிங்கமானது உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் கோவில். அங்கே தினமும் இன்றும் காலையில் 4 மணிக்கு பஸ்மத்தை எடுத்துதான் சிவபெருமானுக்கு அபிஷேகமே செய்கிறார்கள். இன்றும் இது நடக்கிறதே. இந்த எல்லா ஜீவராசிகளையும் அவரே கடைசியில் வாங்கிக் கொள்வார். உள் வாங்கிக் கொள்வேன் நான் என்றை குறிக்கவே அவர் பஸ்மம் அணிந்திருக்கிறார். இவ்வாறாக பஸ்மம் அணிந்திருக்கும் சிவபெருமானை நினைக்க நினைக்க, நீங்களும் நினைங்கள் என்று கூறுகிறார் குருவாக இருந்து. நினைக்க நினைக்க ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். அவரை இவ்வாறே எனக்கு உடனே பார்க்க வேண்டும், இல்லை என்றால் நான் அழிந்து விடுவேன் என்று கூறுகிறார். எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இவ்வாறாக திருநீரும் அணிந்து, அந்த புலித்தோலும் அணிந்து, அந்த பன்றியின் கொம்புகளை அணிந்திருக்கும் சிவபெருமானை எனக்கு உடனே பார்க்க வேண்டும், இல்லை என்றால் நான் அழிந்து விடுவேன், நான் கெட்டு விடுவேன் என்று கூறுகிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க. வீணை இசை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான இசை. அதில் மயங்கியவன் சிவபெருமான். இந்த வீணை இசையை அவருக்கு மிகவும் பிடித்தது. அந்த வீணை இசை, இசைகளிலேயே மிகவும் பிடித்தது அந்த வீணை இசை கூறுவார்கள். இந்த வீணை என்பதே பார்வதி தேவியின் ஒரு உடலாகவே கருதுகிறார்கள். அதை வாசிக்கும் கலைஞர்கள் அதை அவ்வாறாகவே கருதுகிறார்கள். வீணை என்பது ஒரு தெய்வீகமான கருவி. அதன் இசையும் தெய்வீகமாகத்தான், அதில் வரும் நாதங்களும் தெய்வீகமாகத்தான் இருக்கும். இது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது. ஒரு சமயம் ராவணன் கைலாயத்தை, சிவபெருமானை கூட்டிக் கொண்டு லங்கைக்கு போக வேண்டும் என்று எண்ணி கைலாயத்தை பெயர்த்து விட்டார். சிவபெருமான் இதை அறிந்தவுடன் அவரின் கால் பெருவிரலால் ஒரு அழுத்தழுத்தினார். மலை அங்கே நின்று விட்டது. மிகவும் கோபம் வந்து விட்டது சிவபெருமானுக்கு. உடனே ராவணன் அவரை திருப்திப்படுத்துவதற்காக, சமாதானம் செய்வதற்காக, அவன்தான் பெரிய கலைஞனாச்சே, ராவணனுக்கு அறியாத கலையே இல்லை, அவ்வளவு கெட்டிக்காரன், அவ்வளவு எல்லா கலைகளிலும் ஓங்கி நின்றவன், பாவம் ஒரு அகங்காரத்தினால் அழிந்து விட்டான். அவள் ராவணனுக்கு என்ன செய்தான் என்றால், தன்னுடைய ஒரு உடல் உறுப்பை எடுத்து வீணையாக செய்து அதையில் சாமகானம் வாசித்தான். சிவன் மகிழ்ந்து அவனை அனுகிரகித்து விட்டார், அவனுக்கு அருள் புரிந்து விட்டார். இதுவே இந்த 2 வரிகள் கூறுகிறது. பரமன் காண்க பழையோன் காண்க. பரமன், அவன் மிக பெரியவன், அவனுக்கு பெரியவர்கள் வேறு யாரும் இல்லை. அவனுடன் சிவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் வேறு யாருமே இல்லை. அவ்வளவாக பெரியவன், பழையவன், மிகவும் பழையவன், பிரம்மாவையே படைத்தவன், இதனால் மிகவும் பழையவன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இல்லாமல் இருக்கும் காலத்திலும் சிவன் இருப்பார். அதனால் மிகவும் பழையவன் அவன். பழையோன் என்று எண்ணுங்கள், என்று மனதில் தியானிங்கள், என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. எவ்வளவு பெரியவன் சிவன் என்றால்,
பிரம்மனும் திருமாலும் அவருடைய அடியையும் முடியையும் காணவே முடியவில்லை. இது வெறும் ஒரு ஸ்தூல ரூபம் மட்டுமல்ல, எல்லா இடமும் பரந்திருக்கும் அந்த சிவனை எவ்வாறாக அடியும் முடியும் காண முடியும்? அது மட்டுமல்ல, இந்த பழையவன் பெரியவன் என்று கூறுவதெல்லாம் ஒரு படைப்புக்கு உள்பட்டவை. நாம் வேண்டுமென்றால் கூறலாம், இந்த ஒரு புத்தகம் என்பது புதிதானது என்று கூறலாம். ஏனென்றால் அது இப்பொழுதே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த திருவாசகம் என்பது பழையதானது, ஏனென்றால் அதை கொஞ்சம் காலம் முன்னாடியே, நாம் எல்லாம் வருவதற்கு முன்னாடியே அவர்கள் எழுதிவிட்டார்கள். இதனால் இது பழைய புத்தகம், இது புது புத்தகம் என்று கூறுவார்கள். இதற்கு ஒரு பிறப்பும் உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சில புத்தகங்கள் எல்லாம் காணாமலே போய்விடும், அழிந்துவிடும். அதற்கு ஒரு முடிவு தேதியும் உண்டு. ஆனால் சிவனோ அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. எவ்வாறாக அவனை பழையவன் என்று கூட கூற முடியாது. அதற்கும் மேலானவன் அவன், பரமன், பெரியவன். அவன் பழையோன். பிரம்மாவும் திருமாலாலுமே அவரின் அளவை காண முடியவில்லை, அவ்வளவு பெரியோனவன். அற்புதம் காண்க அநேகன் காண்க. இவ்வாறான சிவன் மிகவும் அற்புதமானவன். அவனுக்கு அற்புதம் மட்டும்தான் உண்டு. ஏன், இந்த சிருஷ்டியிலே எவ்வளவோ அற்புதங்கள் இருக்கின்றன. நம்மால் தெரிந்தது பாதி, தெரியாதது எவ்வளவோ இருக்கிறது. அவ்வளவான அற்புதமான ஒருவன் சிவன். ஆனால் அவன் அநேகன், ஒருவன் மட்டும்தான் உண்டு. சிவனுக்கு இணையானவனோ, அதாவது சம ரீதியில் உள்ளவரோ, மேலானவர்களோ கீழானவர்களோ யாருமே இல்லை. அநேகன் அவன். இவ்வாறான சிவனை சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க. அந்த சிவனை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஓரளவுக்கு கூறலாம். முழுமையாக அவரின் குணம் என்ன, அவர் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ளவே வார்த்தைகளால் கூற முடியாது. அங்கு சொல் செல்லாது. அடுத்ததாக கூறுகிறார், சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. சித்தமும், நாம் மனதே அங்கு செல்லாதப்பா, அவ்வளவு பெரியவன் அந்த சிவன். நம்மளால் புரிந்தால் தானே வார்த்தைகளால் கூற முடியும். நமக்கு புரியவே செய்யாது. மனதையும் கடந்தவன் அவன். மனம் கூட செல்லாத அவரிடத்தில். சேட்சியன் என்றால் மிகவும் தூரத்தில் இருக்கிறான். மனதுக்கு உட்பட்டவை என்றால் அது மிகவும் அருகில் இருக்கிறது. மனமே எட்டவில்லை என்றால் எவ்வளவு தூரத்தில் அவர் இருக்கிறார். பத்தி வலையேற்படுவோன் காண்க. சரி, இவ்வாறாக சிவன் இருக்கிறார். அவரை நாம் கூறவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது, அறிவுக்கு எட்டவும் செய்யாது. விட்டு விடுவோமா? வேண்டாம். ஏனென்றால் எளிமையான பக்திக்கு அவர் அகப்பட்டு விடுவார். யாரானால் இருந்தாலும் சரி, நமச்சிவாய என்ற மந்திரம் கூறினாலோ, இல்லை அவர் முன் போய் நின்று வணங்கினாலோ, அவர் அந்த சிவன் நிச்சயமாக இறங்கி விடுவார் என்று சிவனை அறிந்த மாணிக்கவாசகர் பெருமான் கூறுகிறார். பக்தி வலையில் படுவோன் காண்க. அவர் பக்தி வலையில் அகப்பட்டு விடுவார். அது எவ்வளவு பெரிய பக்தியானாலும் சரி. கூறுவார்கள், 2 விதமான பக்தி உண்டு என்று. ஒன்று பராபக்தி, வேறொன்று அது பெரிய பக்தி, மிகவும் உயர்ந்த பக்தி. அந்த நிலையில் இருக்கும் பக்தர்களுக்கு பகவான் வேறு, பக்தன் வேறு என்ற பிரிவே இருக்காதாம். பிரிவே இருக்காது. பகவான் மட்டும்தான் எஞ்சி இருப்பார். பக்தனே இல்லை, அங்கு பகவான் ஒன்றுதான் உண்டு என்று கூறுகிறார்கள். இது பராபக்தி. சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் கவுன பக்தி என்று கூறுவார்கள். அது 2ஆம் தரமான பக்தி. இது எவ்வாறாக 2ஆம் தரமானது என்றால், அந்த கவுன பக்தியில் உள்ளவர்கள் பகவானுக்காக பகவானை தொழவில்லை, தன் ஆசைகள் பூர்த்தி செய்வதற்காக, தனக்கே அது போய் செய்யும் சாமர்த்தியம் இல்லாததால் பகவானை வழிபடுகிறார்கள். இதுதான் கவுன பக்திக்காரர்கள். இவர்களுக்கு கூட அவர் அகப்பட்டு விடுவார். பக்தி என்றால் அவர் அகப்பட்டு விடுவார். ஏனென்றால் பக்தி என்பது ஒரு பக்தனை சிவனிடம் கொண்டு சேரும். அது நாளடைவில் நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துவிடும். எவ்வளவு பெரியவனாக திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அடங்க முடியாத, பிடிக்க முடியாத பகவானை பக்தியால் மிக எளிமையாக பிடித்து விடலாம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. சரி, பக்தர்களால் தான் எவ்வளவோ கோடி பேர் இருக்கிறார்கள். அது பராபக்தர்களானாலும் சரி, கவுன பக்தர்களானாலும் சரி, விதவிதமாக பல விதத்தில் இருக்கிறார்கள்.
இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிவனாயிருக்கிறார், ஒருவன்தான் உண்டு. அந்த ஒருவனே அனைத்திலும் நிறைந்திருக்கிறான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அந்த சிவன் ஒருவன் தான் உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள். விரிப்பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, இந்த ஒருவன் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான், உன்னுள்ளும் நிறைந்திருக்கிறான், என்னுள்ளும் நிறைந்திருக்கிறான் என்று அடித்து கூறுகிறான் மாணிக்க வாசக பெருமான். இவர் சிவனை அறிந்து அவரை புரிந்து மற்றவர்களுக்காக இந்த பாடலை கூறுகிறார். இவ்வாறாக சிவனை அறிந்து கொள்ளுங்கள், இவ்வாறாக மனதில் சிவனை அறிந்து கொண்டு தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக அடிகளார். மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.